بسم الله الرحمن الرحيم. دعوته صلى الله عليه وسلم الدعوة على بكر بن وائل. وأخرج الحافظ أبو نعيم عن ابن العباس رضي الله عنه قال قال لي صلى الله عليه وسلم ألا أرى لي عندك ولا عند أخيك منعة فهل أنت مخرجي إلي السوق غدا حتى نقر في منازل قبائل الناس وكان مجمع العرب. فقلت هذه كندة ولفها وهي أفضل من يحج البيت من اليمن، وهذه منازل بكر بن وائل، وهذه منازل بني عامر بن صعصع. فأخرج لنفسك فقال بدأ بكندة فأتاهم فقال ممن القوم؟ فقالوا من أهل اليمن. قال من أي أهل اليمن؟ قالوا من كندة. قال من أي كندة؟ قال من بني عمرو بن معاوية. فقال فهل لكم إلى خير؟ قالوا وما هي؟ قال تشهدون أن لا إله إلا الله وتقيموا الصلاة وتؤمنون بما جاء من عند الله. قال عبد الله بن الأجلح وحدثني أبي عن أشياخ قومه إن كندة فقالت لهم إن ظفرت تجعل لك الملك من بعدك. فقال رسول الله صلى الله عليه وسلم إن الملك لله يجعله حيث يشاء. فقالوا لا حاجة لنا فيما جئتنا به. وقال الكلبي فقالوا أجئتنا لتصدنا عن آلهتنا وتنابي بالعرب الحق بقومك فلا حاجة لنا بك. فانصرف رسول الله صلى الله عليه وسلم من عندهم فأتى بكر بن وائل فقال ممن القوم؟ فقالوا من بكر بن وائل. فقال من أي بكر بن وائل؟ فقالوا من بني قيس بن ثعلبة. فقال كيف العدد؟ فقالوا كثير من الثرى. فقال كيف المنعة؟ فقالوا لا منعة جاوز الفارس ونحن نمتع منهم ولا نجير عليهم. فقالوا تجعلون الله عليكم إن هو أبقاكم حتى تنزلوا منازلهم وتستنكحوا نساءهم وتستعبدوا أبناءهم أن تسبحوا الله 33 وتحمدوا الله 33 وتكبروه 34. فقال من أنت؟ فقال رسول الله صلى الله عليه وسلم أنا رسول الله. ثم انطلق فلما ولى عنهم فقال الكلبي كان عمه أبو لهب يتبعه فيقول للناس لا تقبلوا قوله. ثم مر أبو لهب فقال هل تعرفه هذا الرجل؟ فقال نعم هذا في الدورة، يعني هذا ابن أخي منا، فعن أي شأنه فتسألونه؟ فأخبروه بما دعاهم إليه. فقالوا زعم أنه رسول الله صلى الله عليه وسلم. فقال ألا ترفعوا برأسه قولا فإنه مجنون يهدي من أم رأسه. فقالوا قد رأينا ذلك حين ذكر من أمر الفارس ما ذكره كذا في البداية. بسم الله الرحمن الرحيم. மேற்கூறப்பட்ட இந்த பாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஃபிராதியான நிலையிலையும் ஜமாத்தான நிலையிலையும் தாவத் செய்கிறது எவ்வளவு முக்கியம் என்ற அடிப்படையில் ஹஜ்ஜுடைய நேரத்தில் பலதரப்பட்ட இடங்கள்லேருந்து மக்காவை நோக்கி வரக்கூடிய மக்களுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி தாவத் கொடுத்தாங்க அப்படின்றத யூசுப் ரஹிமஹுல்லாஹ் இந்த பாபுல ஒன்று சேர்த்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு உம்மத்துடைய ஃபிக்ருடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. முதல் விஷயம், நபி அவர்கள் எந்த வாய்ப்புகளை இருக்குமோ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவதற்கு ஆசை கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால் ரபியுடைய சிஃபத்தில் ஹரீசுன் அலல் முஃமினீன் ரഊஃபுர் ரஹீம், அவங்க பேராசை கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த தாவத்துடைய பாபுல விளக்கக்கூடிய முதல் முக்கியமான விஷயம் இதுதான். ரசூலுல்லாஹ் உம்மத்தின் மீது பேராசை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார். இரண்டாவது விஷயம், எந்தெந்த இடத்துல எல்லாம் அழைப்புகள் இம்கான் இருக்கிறதோ
அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஃபிராதியான ஜமாஅத்துடைய எல்லா விதமான அழைப்பையும் மேற்கொள்றதுக்கு ஆசைப்பட்டிருக்கிறார். மூன்றாவது விஷயம், அழைப்பு பணி மேற்கொள்ளும் பொழுது ஏதோ ஆர்வத்தில் நபி அவர்கள் தன்னந்தனியாக போகல, தன்னோடு ஒரு நபரை இணைத்து கொண்டார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னோடு ஒரு நபரை இணைத்து கொண்டு அல்லாஹ் அழைப்பு பணிக்காக வேண்டி போகிறாங்க. அந்த நபர் எப்படிப்பட்ட நபராக இருந்திருக்கிறார்? எல்லா விதமான கூட்டத்துடைய பெயர், அவங்களுடைய நசல், அவங்களுடைய வம்சவழி அனைத்தையும் அறிந்தவராக இருந்திருக்கிறாரு. அதனால தான் மேற்கூறப்பட்ட சம்பவத்தில் எல்லா விதமான கூட்டத்துடைய பெயரையும் சொல்லி சொல்லி ரசூலுல்லாஹுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து நபி அவர்கள் தாவத்துடைய வேலையில் பெரிய பலாகத்தான ஃபஸீஹான வார்த்தைகள் எதுவுமே பேசலை. அழைப்பு பணியை மேற்கொள்ளும் போது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. தஷ்ஹதூன அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ துகீமுஸ் ஸலாஹ் வ துமினூன பிமா ஜாஅ மின் இன்தில்லாஹ். இந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்போ மக்களை சந்திக்கும் பொழுது அவர்களிடத்தில் அழைப்பு பணி மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் பெரிய பெரிய வார்த்தைகள் பேச தேவையில்லை. ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த வார்த்தையை சொல்லியே நம்ம என்ன செய்கிறதுங்க, அழைப்பு பணியை தாவத்துடைய உழைப்பை செய்கிறது. மக்கள்கிட்ட போகும்பொழுது குலு லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஹாலிக் இல்லல்லாஹ் லா ராசிக் இல்லல்லாஹ் குலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். இது போன்ற சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கிறார்களோ அதுபோல் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அழைப்பு கொடுக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அழைப்பு பணியை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து செய்த மிக முக்கியமான விஷயம் அஹ்வாலுல் மதுஉ. அது யாருக்கு அழைப்பு பணி கொடுக்கப்படுகிறதோ அவர்களுடைய அஹ்வாலை ரசூலுல்லாஹ் விசாரித்து தெரிந்து கொள்கிறாங்க. எங்கேருந்து வந்திருக்கீங்க, எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அந்த நாட்டை பேரை சொன்னோன்னா அந்த நாட்டில் எந்த கூட்டம், என்ன கபீலா, இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து கொண்ட பிறகுதான் என்ன செய்கிறாங்க, அழைப்பு பணியை மேற்கொள்கிறாங்க. அழைப்பு பணி கொடுக்கக்கூடிய நேரத்தில் மதுஉ அவருக்கு துன்யாவினுடைய நோக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஒருத்தவருக்கு நாம் அழைப்பு கொடுக்குறோம், அவருக்கு ஆசை வருது, நான் இந்த விஷயத்தை நான் செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும். துன்யவி விஷயங்கள் வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பேராவல் கொண்டவர்கள். அதற்காக வேண்டி அவர் என்ன கேட்குறாரோ அதையே அப்படியே சரி கிடைச்சிரும் வாங்க அப்படின்லாம் சொல்லலை. அவங்க ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, உங்களுடைய கலிமாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டா எங்களுக்கு ஆட்சி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் உண்மை பேராசை கொண்டவர்கள் தான். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஆட்சி என்பது அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறது, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்குத்தான் ஆட்சியை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துலையும் வஹ்தானியத்தை எத்தி வைக்கிறார். அடுத்து இந்த அழைப்பு பணியை கூட்டி போகிறதுக்காக வேண்டி ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்து கொண்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியின் மீது பேராசை கொண்டவர்களாக, எந்த அளவுக்கு, சிறிய தந்தை தான் அப்பாஸ் ரலியல்லாஹு, நபியை விட ஒரு 2 வயசு மூத்தவர். நபியை மக்காவிலிருந்தே ரசூலுல்லாஹு இஸ்லாம் அந்த நுபுவத் கிடைப்பதற்கு முன்னாலிருந்தே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுவின் மீது மதிப்புடையவர்களாகவும் அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அப்பாஸ் ரலியல்லாஹு ஏற்று நடக்கக்கூடியவராக இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு பற்றி சொல்கிறாங்கன்னா, அப்பாஸு மின்னி வ அன மின், நான் அப்பாஸிலிருந்தும் உள்ளவன், அப்பாஸ் என்னிலிருந்தும் இருக்கிறார் அப்படின்னாங்க. எந்த அளவுக்கு அவங்க நசலுக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹும்ம பாரிக் ஃபி இல்மி. இன்றைக்கு ரஈசுல் முஃபஸ்ஸிர் அவங்களுடைய நசல்லிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்துல்லாஹ் பின் அப்பாஸை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். இஸ்லாம் நுபுவத் கொடுப்பதற்கு முன்னால் இருந்தே நபி அவர்கள் மீது கண்ணியம் வைத்தவர்களாக, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் அழைப்பார்களோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடனே கிளம்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். 88 வயது வரைக்கும் இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் வஃபாத் ஆகிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு ஜனாஸா தொழ வைக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மேற்கூறப்பட்ட இந்த ஹதீஸ் சச்சா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அந்த 12 சகோதரர்களை இவர் ஒருத்தர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேற்கூறப்பட்ட இந்த சம்பவம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளுக்கு முன்னதாகவே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, ஹஜ்ஜுடைய நேரத்தில் இப்போ எல்லாம் சொன்னீங்களே, இது சம்பவம் சொல்லலையா? இப்போதான் சம்பவத்துக்குள்ள வர்றேன் முடிஞ்சு நினைக்கும் போது நீ அப்படி இல்லை, அங்கே பார்த்து சொல்லிட்டுனீங்களா? நான் தான் சொல்லிட்டு படிப்பினதான் எடுத்தேன் இவ்வளோ நேரம். உங்களை பார்த்தா வராது, நம்மளை பார்த்தா அங்கே பார்த்தா படிப்பினதான் எடுத்தேன். அதைத்தான் இப்போதான் கிஸ்ஸாக்குள்ள வரேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாளுக்கு முன்னதாகவே கேட்குறாங்க, அப்பாஸ் என்னோட சேர்ந்து நாளைக்கு கடை வீதிக்கு வர்றீங்களா? கடை வீதிக்கு வந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கூட்டங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்கன்னா அந்த கூட்டத்தை நாம் சந்திப்போம் அப்படின்னு கேட்ட உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா கூட்டத்தையும் ரசூலுல்லாஹுக்கு அடுத்த நாள் கூட்டு போய் அறிமுகப்படுத்துகிறாங்க. கிந்தா என்ற கூட்டம், இங்கிட்டு வா முஹம்மத், இந்த கிந்தா என்ற கூட்டம் இருக்கே, இவங்க தான் யமன் தேசத்திலேயே சிறந்த மக்கள் அப்படின்ட்டு அடுத்து இன்னொரு பாபுக்கு கூட்டு போகிறாங்க. இதுதான் பாபு பக்ர் இப்னு வாயில் அப்படின்ற கூட்டம். இன்னொரு பாபுக்கு கூட்டு போகிறாங்க, பனி ஆமிர் இப்னு ஸஅஸா அப்படின்ற கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிந்தா அப்படின்ற கூட்டத்திலிருந்து அழைப்பு பணியை ஆரம்பிக்கிறாங்க. முதல் தடவை அவங்ககிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் யமன். யமனில் எந்த கூட்டம்? கிந்தா அப்படின்ற கூட்டம். கிந்தால எந்த கபீலா அப்படின்னு கேட்டோன்னே பனி ஆமிர் இப்னு முஆவியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் கேட்குறது? நபியே கேட்குறாங்க. நபியே கேட்குறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிமுகம் மட்டும் படுத்தி வச்சுட்டு அமைதியாகிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த அழைப்பு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு நலவை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பஷாரத்தை சொல்லும் பொழுது சாமியங்கள் கேட்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தரவா அப்படின்னு கேட்டோடனே அவங்க உடனே என்ன நல்ல விஷயம் சொல்லுங்க. தஷ்ஹதூன அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ துகீமூன ஸ்ஸலாஹ் வ துமினூன பிமா ஜாஅ மின் இன்தில்லாஹ். இந்த விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை சொன்ன உடனே அங்கேருந்து அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் வந்து அப்துல்லாஹ் பின் அஜ்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து வேகமாக வந்து கேட்குறாரு, இந்த அழைப்பு பணியை நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீங்க, எப்படி இருந்தாலும் ஒரு கால் உங்களுடைய உறுதியை பார்த்தா நீங்கள் நல்ல ஒரு பெரிய மன்னராக வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்படி மன்னராக வந்த பிறகு உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆட்சி எங்களுக்கு கிடைக்குமா? அப்படி இருந்தால் நீங்கள் சொல்கிற அழைப்பு பணியை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்கள் சொல்கிற கலிமாவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ற உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முல்க் ஆட்சி என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கே அதை தருகிறான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கூட்டம் சொல்லிடுச்சு, அப்படின்னா எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் உடனே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், லா ஹாஜத்தலனா மிஃபீமா ஜினா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. இன்னொரு ரிவாயத்துக்கள் வருகிறது, இவங்க இப்படி சொன்னாங்களாம், என்ன எங்களுடைய கடவுளை நாங்கள் வணங்குறதை மட்டும் தடுத்து அரபு தேசத்துக்களுக்கு எங்களுக்கும் சண்டை மூட்டி விடுறதுக்கு தான் நீ இப்படி வந்திருக்கியோ, போய் உங்களுடைய கூட்டத்தில் போய் இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது அப்படின்ற உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையுடன் அந்த இடத்திலிருந்து திரும்பிடுறாங்க. அடுத்த கூட்டத்தை பார்க்குறாங்க, பக்ர் இப்னு வாயில் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிமுகப்படுத்திய கூட்டத்தின் பக்கம் சென்று கேட்குறாங்க, நீங்கள் எந்த கூட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கூட்டம்னு சொன்னால் நாங்கள் பக்ர் இப்னு வாயில். பக்ர் இப்னு வாயிலில் எந்த கூட்டம் அப்படின்ற உடனே பனி கைஸ் அப்படின்னு சொல்ல கூட்டம். பனி கைஸா, யமன்லையா? உங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுடைய எண்ணிக்கையா, மண் அளவுக்கு நாங்கள் ரொம்ப பெரிய கூட்டம் அப்படின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு தற்காப்பு கலைகள் எப்படி உங்கள் கூட்டத்திட்ட? அது இவங்கள் மீது முன்னாடியே இவங்களோட பாரசீகர் மன்னர் மக்கள் வந்து இவங்கள் மீது மிகச்சிருக்காங்க, அடிக்கு மேலே அடி வாங்கியிருந்திருக்கிறாங்க. ஒரு டயத்தில் இவங்களை கூட்டத்தை இன்னும் சின்னாபின்னமாக்கி இருக்கிறாங்க. இந்த விஷயம் முன்னரே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறாங்க, உங்களுடைய தற்காப்பு கலை எப்படி அப்படின்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, அதை ஏன் கேட்குறீங்க, பார்சி கோத்திரம் எங்கள் மீது படையெடுத்துருச்சு, படையெடுத்து எங்களை அழிச்சு சின்னாபின்னமாக்கிடுச்சு, எங்கள்கிட்ட அந்தளவுக்கு தற்காப்பு கலையெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் மிகைக்கப்பட்டோம், ஒரு டயத்தில் சின்ன நிலைகுலைக்கப்பட்டோம் அப்படின்ற உடனே அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தோதுவாக சொல்கிறாங்க, நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதை நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்கன்னா அந்த மக்களை, பாரசீக மக்களையே நீங்கள் வெற்றி கொள்ளலாம், அவங்களுடைய பெண் மக்களை நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளலாம், அவங்களுடைய ஆண் மக்களை நீங்கள் உங்களுடைய அடிமைகளாக ஆக்கி கொள்ளலாம், சொல்லித்தரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சொன்ன உடனே அவர் சொல்கிறாங்க, நிச்சயம் சொல்லித்தாங்க. நீங்கள் சொல்கிறாங்க 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருங்க, பாரசீக மக்களை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் அப்படின்னா.
இவங்களுக்கு ஆசை தாங்க முடியலை. நீங்கள் யார் அப்படின்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நபி அவர்கள் அங்கிருந்து திரும்பிடுறாங்க. இந்த நேரத்தில் எப்பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகளிடத்தில் அழைப்பு பணியை கொடுத்து கொண்டே இருக்கிறார்களோ அவங்களுடைய சச்சா சிறிய தந்தை அபூ லஹப் பின்னாடியே தொடர்ந்துக்கிட்டே வர்றார். எந்த அளவுக்கு தொடர்ந்துக்கிட்டே வர்றாருன்னா, நபி அவர்கள் பேச பேச இவர் சொல்றாரு, லா தக்பலு கௌலஹு, இவர் பேச்சை கேட்காதீங்க, இவர் பேச்சை கேட்காதீங்க அப்படின்ட்டு அறிமுகப்படுத்தி கொண்டே சப்தமிட்டு கத்திக்கொண்டே வருகிறார். யார் யார்ட்டெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி முடிச்சு அந்த இடத்த விட்டு நகர்றாங்களோ அந்த கூட்டத்துக்கு அபூ லஹப் போயிடுறது. போயிட்டு இவர் என்ன சொன்னாரு, நீங்க அவர்கிட்ட என்ன கேட்டீங்க, என்ன சொன்னார் அப்படின்னா அந்த மக்கள்லாம் சொன்னாங்க, நாங்கள் பெருசாக ஒன்றும் கேட்கல, இவர் தன்னை தூதர்னு சொல்றாரு. அப்படியா, நீங்க அவர் பேசும் பொழுது கொஞ்சோன்னு தலையை அசைச்சிட்டீங்கன்னா கூட அவர் உங்களை விட மாட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் ஒரு மஜ்னூன், பைத்தியம், அவர் புத்தி சுவாதீனமற்றவர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த மக்கள்லாம் சொன்னாங்களாம், ஆமா இவர் பேச்செல்லாம் கேட்கும்போது எனக்கும் அப்படிதான், எங்களுக்கும் அப்படிதான் தோணுச்சு, ஒருவேளை இவர் பைத்தியமா இருக்கலாம் போல அப்படின்னு சொல்லி மக்கள் தங்களுடைய இடங்கள்ல இருந்து கலைந்து சென்றார்கள் அப்படின்னு. இந்த இடத்துல விளங்கக்கூடியது என்ன, எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கெல்லாம் என்ன கஷ்டம் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள். கண்கள் முன்னாடியே பைத்தியம் என்று சொல்லப்படுது, காஹின்னு சொல்லப்படுது, சாஹிர்னு சொல்லப்படுது. எதையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதுக்குள்ள வைத்து பதில் சொல்லாம, அதற்கு ஜவாபு இல்லாம சொல்லாம அமைதியா அல்லாஹ்வின் பொறுப்புல விட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பதில் அளிச்சான், பைன்னஹு, அவர் பைத்தியமும் அல்ல, அவர் சாஹிரும் அல்ல அப்படின்னு. எந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபியை பாதுகாத்தான். உன் கை நாசமாகட்டும், தப்பத் யதா அபீ லஹபி வ தப் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் பதில் அளிக்கிறான் அப்படின்னு சொன்னான். நம்ம உறுதியான முறையில், இஹ்லாஸான முறையில் இந்த அழைப்பு பணியை மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹ்வினுடைய உதவியை, நபிக்கு கொடுத்த உதவியை போல நாம் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நஹ்னு அன்தும் முஸ்தஇதூன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بارك الله فيكم.